Okay, so right, we can continue with we can start the session. See, திரும்பவும் நான் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்களோட வீடியோவையும் உங்களோட ஆடியோவையும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. பிகாஸ் அது உங்க வீடியோ ஆன்ல இருந்தா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ என்னோட வீடியோ மட்டும்தான் ஆன்ல இருக்கணும் அண்ட் என்னோட ஸ்க்ரீன் மட்டும்தான் ஷேர் ஆகணும் அண்ட் என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கணும். இனிஷியலி நான் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ற வரைக்கும். உங்களுக்கு எப்போ டவுட் இருக்கோ அந்த டைம்ல உங்களோட உங்களோட ஆடியோ வந்து நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல யூ கேன் கம்யூனிகேட். ஓகே, ஸோ அது வரைக்கும் எல்லாரோட வீடியோ ஓகே. எஸ், நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒருத்தர் ஆனாக இருந்தது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஃபைன், ரைட், வி கேன் ஸ்டார்ட். ஸோ நான் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த மாதிரி இன்னியோட செஷன் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பேசிக் செஷன். ஓகே, பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான். பட் இந்த பேசிக் செஷனாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மேபி ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் படிச்சிருக்கலாம், ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருக்கலாம். பட் பிலீவ் மீ அண்ட் பி பேஷண்ட். ஓகே, கடைசி வரைக்கும் பொறுமையாக லிசன் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு you will get something new out of it. Okay, whatever you are going to learn, you are going to get something new out of it. புதுசா ஏதோ ஒன்று கற்றுக்க போறீங்க அப்படின்றது மட்டும் ஷூர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வில் பி பெட்டர் நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா. நான் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஸோ லைவ் செஷனோட அட்வான்டேஜே அதுதான். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை அ ப்ராப்பர்ட்டி? வாட் இஸ் மீன் பை அ ப்ராப்பர்ட்டி? ப்ராப்பர்ட்டினா என்ன? வாட் இஸ் மீன் பை அ ப்ராப்பர்ட்டி? எஸ், அன்மியூட் அண்ட் ட்ரை டு ஆன்சர். ஸோ இது 1 hour செஷன் தான். ஸோ 1 hour செஷன்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்க பார்க்கலாம். ரைட்? ஸோ வாட் இஸ் மீன் பை எ ப்ராப்பர்ட்டி? அன்மியூட் அண்ட் ஆன்சர். அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் வந்து நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம். இட் இஸ் என்டையர்லி யுவர் விஷ். பட் ஆன்சர் பண்ணா இட் வில் பி பெட்டர். ஓகே, ஆன்சர் பண்ணா இட் வில் பி பெட்டர் ஃபார் மீ டு ப்ரொசீட். சி, ரெக்கார்டிங்க்கும் லைவ் செஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். Live session we can communicate with each other, right? So unmute panni, if you could answer, you can answer, or else if you are not comfortable in answering it, you can you can comment it. So what does mean by a property? Okay, I will ask a question. Okay, maybe the initial stage அப்படின்றனால maybe it might require some time for you to communicate. நான் சொல்றேன். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்னா வந்து can I say it as a characteristic? ஒரு fluid property அப்படின்னா fluidோட characteristics நான் சொல்லலாமா? or else material property அப்படின்னா மெட்டீரியலோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நான் சொல்லலாமா? கேன் ஐ லைக் ஜென்ரலா ப்ராப்பர்ட்டி ஆஃப் சம்திங் அப்படின்னு நான் சொன்னேன்னா கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நான் சொல்லலாமா? அதாவது வந்து தமிழ்ல ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா தன்மை. கேன் ஐ சே தட்? அந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் ஆர் அந்த ஒரு பர்டிகுலரோட ஃப்ளூயிடோட தன்மை, அதோட கேரக்டரிஸ்டிக். ஓகே, பிஹேவியர். கேன் ஐ சே லைக் தட்? எஸ், எஸ், ஒன் கமெண்ட் வாஸ் தேர். எஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ வில் அக்செப்ட் இட். ஐ பிலீவ் தட் லைக் இந்த செஷன்ல இருக்கக்கூடிய 10 பேருமே வந்து they will accept it. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா வந்து கேரக்டரிஸ்டிக், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the same thing will happen. நான் இப்போ போய் ஒரு கிளாஸ் ரூம் செஷன் எடுக்கிறேன், ஒரு ஜெனரல் செஷன் எடுக்கிறேன், ஆஃப்லைன்ல எடுக்கிறேன் அப்படின்னாலும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன்னா அவங்க சொல்லக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர் பிஹேவியர். ஓகே, பிஹேவியர் அப்படின்றது ஒரு ஆன்சரா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து வாட் இஸ் தட், கேரக்டரிஸ்டிக். இது 2 வேர்டு தான் அவங்க பெருசா ஹைலைட் பண்ணுவாங்க. பட் அதர் தென் திஸ் டூ வேற எந்த பாயிண்ட்டுமே வந்து அவங்க ஹைலைட் பண்ண மாட்டாங்க. பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட். ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீட் டெஃபினிஷன் வந்து கேரக்டரிஸ்டிக்கோ பிஹேவியரோ கிடையாது. அஃப்கோர்ஸ் கேரக்டரிஸ்டிக் we can say that properties are characteristics. That is true, but it is not complete. That is my aim. Okay, ஏன் இது கம்ப்ளீட் இல்லை? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப்ல இருந்து ஒருத்தர் எடுத்துக்கலாம், லக்ஷ்மணகுமார். ஓகே, let us take he's லக்ஷ்மணகுமார். ஓகே, so let us consider. I don't know how he will be, but let us consider லக்ஷ்மணகுமார். ஸோ நான் இவர் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இவரோட கேரக்டரிஸ்டிக், இவரோட பிஹேவியர்லாம் சொல்லுங்க, இவரை பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி அவரை டிஃபைன் பண்ணுவீங்க, கேரக்டரிஸ்டிக்லாம் சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம், லைக் வாட் ஆர் த திங்ஸ் which you will say? For examples, you will say, okay, sir, he is in this color. Okay, you will say, right, like that is very obvious. Okay, in the color la irkaru. Okay, something like that. And obviously you will say about his height. Avroda height வந்து okay, approximate 6 feet, approximate 5.5, approximate this weight. Okay, approximate this weight. அண்ட் இன்னும் நான் இன்னும் டீடைல்ஸ் கேட்டேன், இன்னும் எனக்கு நிறைய டீடைல்ஸ் வேணும், அவரோட கேரக்டரிஸ்டிக் பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னா வந்து you might say about how his hairstyle is. Okay,
And if I ask furthermore, hairstyle பத்தி சொல்லுவீங்க, and whether how he is thinna இல்லனா ரொம்ப லீனா இருக்காரா இல்ல கொஞ்சம் ஃபேட்டா இருக்காரா, something like that, right? So etc. we can give different characteristic related to a person. But இது எல்லாமே ப்ராப்பர்ட்டியா, அதுதான் question. Of course properties are characteristic, but the question is, can I say everything is a property? அதாவது கலரும் ப்ராப்பர்ட்டி, ஹைட், வெயிட், ஹேர் ஸ்டைல், வெதர் ஹி இஸ் தின்னா இருக்காரா ஃபேட்டா இருக்காரா, லைக் அப்பியரன்ஸ், ஓகே, அதுவும் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்கா, லைக் அது கேரக்டரிஸ்டிக் தான், அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸா அப்படின்னு கேட்டா நோ. ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த மெஷர் பண்ண முடியுமோ, ஓகே, எந்த ஒரு விஷயத்த குவான்டிஃபை பண்ண முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கலர் என்னால குவான்டிஃபை பண்ண முடியுமா? குவான்டிஃபைனா வந்து நம்பர்ல என்னால ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி ஐ கேனாட். கலர் யாராலையும் நம்பர்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, ரைட்? நீங்க அந்த ஃபேர் அண்ட் லவ்லியோட லைக் அந்த ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி, சார் நான் இந்த ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி நம்பர்ல ரெப்ரசென்ட் பண்றேன் சார் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி வாட் இஸ் தட், இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கரெக்ட். அது சும்மா ஒரு கம்பேரிசன் ஸ்கேல் தான், ஓகே. பட் ஆனா ஒரு அதை நம்ம ஒரு நம்பரால யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் 60 kg 70 kg அப்படின்னு சொல்ற மாதிரி கலரை சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி. பட் ஹைட் ஐ கேன் சே, வெயிட் ஐ கேன் சே, ஹேர் ஸ்டைல் ஐ கேனாட் சே. நம்பர் யூஸ் பண்ணி சொல்ல முடியுமா? உங்களால குவான்டிஃபை பண்ண முடியுமா? உங்களால மெஷர் பண்ண முடியுமா? யூ கேனாட். ஸோ ஹேர் ஸ்டைல் நத்திங். அப்பியரன்ஸ் யூ கேனாட் குவான்டிஃபை பண்ண முடியாது, ரைட்? ஸோ எதெல்லாம் குவான்டிஃபை பண்ண முடியுமோ, எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ, அது மட்டும்தான் ப்ராப்பர்ட்டிஸ். மற்ற எதுவுமே ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. ஓகே, ஸோ சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னா, மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ எதெல்லாம் மெஷர் பண்ண முடியும், எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்லாம் உங்களால மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ரைட். ஸோ நம்ம இது ஃபர்ஸ்ட் சாப்டர், பேசிக் சாப்டர் தான் when it comes to fluid mechanics. அண்ட் நம்ம என்னென்னலாம் இதுல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, obviously most of you guys would have gone through it. Density, okay, we will focus on weight density, specific gravity, we will focus on viscosity, we will focus on kinematic viscosity, and we'll focus on what is that, surface tension, okay, so etc. Surface tension, etc., even vapor pressure. So அந்த மாதிரி, and compressibility, bulk modulus, okay, compressibility, etc. so இதெல்லாம் தான் வந்து மெயின் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம படிக்க போறோம். பட் நம்ம இன்னைக்கு இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்க முடியாது, பிகாஸ் we have only 1 hour session, and அந்த 1 hour செஷன்ல நம்மளால எல்லாமே கோ த்ரூ பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா, we are going to focus on this viscosity, okay, and time permits, if time permits, kinematic viscosity. Okay, so demo session, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு we are planning viscosity, and if time permits we'll proceed for kinematic viscosity also. Okay, so any doubts? Right, almost எல்லாருமே கனெக்ட் ஆயிட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே ஆடியோ இஸ் அவைலபிள். ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்றனால மேபி உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும் இது என்வரான்மெண்ட்டை அடாப்ட் பண்றதுக்கு. பட் ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கீங்களோ எல்லாருமே கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கீங்க. நோ இஷ்யூஸ். ஸோ எனி டவுட், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். தேர் வில் பி an option for raising your hand. ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து லைக் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட், நான் உங்களோட நேம் சொல்றேன், அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர். ஓகே, அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் ஆன்சர் யுவர் கொஸ்டின், யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின். ரைட், எனி டவுட்ஸ்? Yes, okay. I will remove this. Yeah, okay, no problem. We can proceed, right? So doubt இருந்ததுன்னா இமிடியேட்டா கேட்டுருங்க, just don't postpone it. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன நான் சொல்லிட்டேன், டிஃபைன் பண்ணிட்டேன். அண்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றதையும் நான் வந்து நம்ம படிக்க போறோம் அப்படின்றதையும் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். பட் பிஃபோர் விஸ்காசிட்டி போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம 2 விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இது பேசிக் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கிளாஸா இருந்தது அப்படின்னா வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃப்ளூயிட்னா என்ன, சாலிட்னா என்ன, அதோட டிஃபரன்ஸ் என்ன, அண்ட் ரெண்டுத்துக்கான பேஸ் டிஃபரன்ஸ் என்னது, அதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணிட்டு தான் நான் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள என்டர் ஆயிருப்பேன். கண்டினியூட்டி, வாட் இஸ் தட், கான்செப்ட் ஆஃப் கண்டினியூவம் எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டு தான் வந்து நான் இந்த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் சாப்டர்ல என்டர் ஆயிருப்பேன். But since it is a demo session, I won't able to do. So அதனால நம்ம before entering into viscosity, we need few knowledge, okay, few knowledge about few things. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்னு, 2 solid surface எடுத்துக்கலாம். For example, this is the case. Okay, I have taken 2 solid surface, right? So you could see that
இது ஒரு solid surface, okay, solid 1, and this is another solid surface, solid 2. And the ரெண்டு solid surface contact ல இருக்கு. Both solid surfaces are real surfaces. So ரெண்டுமே real surface. What is mean by real surface? See, real surface, rough surface, smooth surface அப்படின்னு சொல்லலாம். So real surface அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து the surface which is going to have friction. Okay, so to be more precise, rough. Okay, rough surface, smooth surface. So rough surface ல friction இருக்க போகுது. So இந்த ரெண்டு பாடிக்கும், அதாவது ரெண்டு solid பாடிக்கும் நடுவுல friction will be there. So now if I try to move this body, நான் ஒரு force apply பண்றேன், and I'm trying to move this body. When this body moves, okay, when this body moves in this direction, there is going to be some resistance, okay, there is going to be some resistance offered by this. அதாவது offered by this னா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு பாடிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய லேயர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க போகுது. ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஃப்ரிக்ஷன். ஸோ நீங்க ரொம்ப டீடைல்டா ஃப்ரிக்ஷன் பத்தி நான் பேச வரல, தட் இஸ் செப்பரேட் சாப்டர், செப்பரேட் சப்ஜெக்ட். பட் நம்ம இங்க பேசிக்கா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ரெண்டு சாலிட் சர்ஃபேசஸ்க்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எப்பெல்லாம் ரெண்டு சாலிட் சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கோ அந்த ரெண்டு சாலிட் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரிக்ஷன். அண்ட் வாட் ஆக்சுவலி இட் இஸ் கோயிங் டு டூ, இட் இஸ் கோயிங் டு அப்போஸ் தி மோஷன். ஸோ இந்த இடத்துல body is trying to move in this direction, okay, from left to right. So friction force is trying to oppose that motion. Okay, left to right move பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா friction force அந்த மோஷனை அப்போஸ் பண்ணுது, right? So that is what it is given in the statement. The statement நீங்க go through பண்ணீங்க அப்படின்னா the same thing whatever I explained. And if a body has to move, இந்த body move பண்ணணும் அப்படின்னா obviously இந்த friction force வந்து the applied force, okay, the applied force should be greater than that of friction force. Friction force ஓட இந்த applied force அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்தா தான் இந்த பாடி மூவ் ஆகும். ஓகே, அதெல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ரெண்டு சாலிட் சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருந்தது அண்ட் அந்த ரெண்டு சாலிட் சர்ஃபேஸுக்கு நடுவுல ஒரு மோஷன் இருக்கு அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன். ஓகே, ரைட். நான் ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைக் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் which I wanted to discuss. செகண்ட் பாயிண்ட், just consider a bird. ஓகே, ஒரு பேர்ட் கன்சிடர் பண்ணுங்க. and the bird was flying in air. Okay, when the bird was flying in air, consider that wind was blowing in this side. Okay, the fluid அப்படின்றது வந்து air. Okay, air தான் நம்மளோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய fluid. So wind வந்து blow ஆகுது இந்த directionல. So what will happen to this bird? Obviously wind வந்து blow ஆகுது அப்படின்னா வந்து அந்த bird like will face some resistance against, right? So when the what is that, when the bird tries to move, there is going to be some resistance against that bird. அந்த பேர்டோட மோஷனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இந்த பாயிண்ட்ல அந்த ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்றது ஏர். ஓகே, அண்ட் பிட்வீன் எந்த டூ பாடிஸ், பிட்வீன் இது ஒரு சாலிட் பாடி அண்ட் இது வந்து ஃப்ளூயிட். ஸோ இங்க ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது, பட் ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுறது ஃப்ளூயிடுக்கும் சாலிடுக்கும். சேம் இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, யூ டேக் திஸ் ஃபிஷ், வாட்டர்ல இருக்கு. வாட்டர் இஸ் அ ஃப்ளூயிட், ரைட்? இந்த கேஸ்ல வந்து வாட்டர் and fish is trying to move in this direction and there is going to be a resistance. Suppose consider that what is that, water is flowing in this direction. Water in the direction of flow agudhu appadina in the like in the motion of the what is that, the motion of this fish ku against or resistance irukum, right? Against or resistance irukum, and the resistance offered by fluid on the solid. Okay, so inga fluid and inga solid, there is a fluid and there is a solid. So now இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருந்து நீங்க அப்சர்வ் பண்ணது என்ன, ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் தி மோஷன். அகைன் இதுவும் வந்து மோஷனுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்க போகுது. ஆனா இந்த இடத்துல fluid solid மேல like the resistance is going to be offered by the fluid on the solid. Okay, if that happens, then that type of resistance, okay, that type of force, resistive force, is drag force. Okay, I have given you here, right? So the definition, the force of a flowing fluid exerts on a body in a flow direction. So this is flow direction. In the flow direction la fluid solid மேல exert ஆகக்கூடிய ஒரு force. இந்த drag force பத்தி இன்னும் டீடைலா நம்ம boundary layer condition, boundary layer theory அதுல வந்து இன்னும் டீடைலா படிப்போம். But as of now I need to give you the difference. அதனால தான் வந்து நான் இதை இங்க எடுத்துட்டு வந்தேன். Okay, right. And இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன், the example of air and the example of water. இது ரெண்டுத்துல வந்து இப்ப bird airல வந்து it's flying and fish was floating, like it was swimming in water. So இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணனா எது ரொம்ப கம்ஃபர்டபுளா மூவ் ஆகும்? ஆப்வியஸ்லி bird, because air ஓட ரெசிஸ்டன்ஸ்
வாட்டரோட ரெசிஸ்டன்ஸை விட ரொம்ப கம்மியா இருக்கும் பிகாஸ் ஆஃப் லெஸ்ஸர் டென்சிட்டி. ஏர் டென்சிட்டி கம்மி and the resistance will also be less. And there is one more reason, density மட்டும் இல்ல, இன்னொரு ரீசன் இருக்கு, அதை பத்தி நம்ம படிப்போம். ஓகே, that is what we are going to study later. Okay, so any doubts? So பேசிக்கா நான் இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, ரெண்டு டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் ஃபோர்சஸ். சாலிட் கான்டாக்ட்ல இருந்தா என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும், லைக் என்ன ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் கான்டாக்ட்ல இருந்தா என்ன ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அது ரெண்டு தான் நீங்க இந்த ஸ்லைட்ல இருந்து லேர்ன் பண்ணணும். எனி டவுட்ஸ்? see doubts எதா இருந்ததுன்னா நீங்க இமிடியேட்டா கேட்டுருங்க. ஏதாவது லைக் if you want to change anything, if I want to reduce my speed or anything, you just inform me in between. Okay, so hopefully there is no doubts, right? I'll just wait for 1 minute. Okay, so that ஏதா டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே கேட்டுருங்க. just one. No sir. Okay, right, no problem. We'll proceed then. மற்ற யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் அது வந்துச்சு, ரைட்? ஸோ விஸ்காசிட்டி. ஸோ திஸ் இஸ் த டாபிக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், விஸ்காசிட்டி, ரைட்? பட் ஆக்சுவலி நான் இந்த டாபிக் வர்றதுக்கு, அதாவது விஸ்காசிட்டி வர்றதுக்கு தான் வந்து லைக் வி ஹாவ் டு என்டர் இன் டு விஸ்காசிட்டி அப்படின்னா நீங்கள் முதல்ல ட்ராக் ஃபோர்ஸுக்கும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா வி கேன் என்டர் இன் டு விஸ்காசிட்டி. பட் அகெயின் விஸ்காசிட்டி நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஃபேக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தட் இஸ் no slip condition. Okay, no slip condition. I will take an example. or a solid surface எடுத்துக்கலாம். Okay, I will just take one solid surface. This is a solid surface. Okay, and when the fluid flows over it, okay, when the fluid flows over it, ஏதோ ஒரு fluid, okay, let it be water or let it be any fluid which is flowing over a solid surface. Okay, so as of now let us assume the solid surface வந்து ரெஸ்ட்ல இருக்கு. okay, velocity வந்து 0, it's not moving, and fluid was moving with some velocity u. okay, fluid ஓட velocity u, solid வந்து மூவ் ஆகல, velocity வந்து 0, it is stationary, it is not moving. okay, now there is something called as no slip condition. what does it mean? very simple, ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். no slip அப்படின்னா வந்து ஸ்டிக்கிங் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டிக் ஆகும் அப்படின்றது. ஓகே, ஸ்டிக்கிங். நோ ஸ்லிப் அப்படின்னா வந்து யூ கேன் கன்சிடர் தட் ஸ்டிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதோட ஸ்டிக் ஆகும்? ரொம்ப சிம்பிள். இந்த ஃப்ளூயிட் இந்த சாலிட் மேல ஃப்ளோ ஆகுது, ரைட்? ஐ வில் கிவ் அன் எக்ஸாம்பிள். லெட் அஸ் கன்சிடர். ஐ ஹோப் இட் இஸ் விசிபிள். லெட் மீ ஜஸ்ட் கிளாரிஃபை இட். ஓகே, இட் இஸ் விசிபிள். ஓகே, ஸோ இதுதான் என்னோட சாலிட் சர்ஃபேஸ்னா, when fluid flows over it, okay, when a fluid flows over it, and the fluid particle in the solid surface மேல அப்படியே ஸ்டிக் ஆயிடும். okay, in the surface மேல அப்படியே it will get stick. okay, it will get sticked on the solid surface. so அதுதான் வந்து no slip condition. so like இது நான் ரொம்ப simplified definition-ஆ சொன்னேன் அப்படின்னா வந்து fluid particle வந்து solid surface மேல ஸ்டிக் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடலாம். பட் இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா இதை நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, solid surface க்கும் fluid surface க்கும், okay, between solid surface and fluid surface at the interface, okay, interface la there won't be any relative velocity. so no relative velocity at the interface, right? so interface la எந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியுமே இருக்காது. வாட் டஸ் இட் மீன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐ வில் டூ ஒன் திங். சி, ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வெளியே வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. லைக் மேபி ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. பஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. லெட் அஸ் கன்சிடர் இட் இஸ் மூவிங் வித் 60 மீட்டர் per second. ஓகே, பஸ் வந்து 60 மீட்டர் per secondல மூவ் ஆகுதுன்னா, ரைட்? ஸோ இங்க வெளியே இருக்கிறவர் கிரவுண்ட்ல இருக்காரு. so he is not moving, rest. okay, 0 meter per second. okay, so இப்போ உள்ள ஒருத்தர் inside the bus ஒருத்தர் வந்து he is moving at some 10 meter per second, let us suppose. அதாவது அவர் வந்து பஸ்ஸுக்குள்ளே நடக்கிறாரு. ஓகே, பஸ்ஸுக்குள்ளே நடக்கிறாரு, ரைட்? so what about this person? and also ஒருத்தர் வந்து லைக் let us consider a person வந்து நடக்கிறாரு, b person வந்து உட்காந்துட்டு இருக்காரு, லைக் பஸ்ஸோட சீட்ல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து c person. ஓகே, so இப்போ c personக்கு ஃபர்ஸ்ட் like பஸ்ஸோட velocity obviously 60 meter per second, no doubt. and c personக்கு b ஓட velocity என்ன? b person ஓட velocity, I will write it like that. okay, so velocity of person b with respect to c.
ஓகே, b பர்சனோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு c பர்சனோட வெலாசிட்டி அது என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி பிகாஸ் b வந்து யா I got an answer 60. Yes, correct, 60 because b வந்து பஸ்ஸுக்குள்ள தான் இருக்காரு, so obviously the same velocity 60 meter per second, no doubt about it. And what will be velocity of person a with respect to c? அதாவது a ஓட velocity c பொறுத்து என்னவா இருக்கும்? பஸ் ஆல்ரெடி 60ல மூவ் ஆயிட்டு இருக்கு அண்ட் அவரு நோ ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் a with respect to c. cன்றது வந்து ரெஸ்ட்ல இருக்கவரு, c வந்து ரெஸ்ட்ல இருக்கவரு, a வந்து 10 மீட்டர் per செகண்ட்ல உள்ள மூவ் ஆயிட்டு இருக்கவரு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் a with respect to c எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி 60 மீட்டர்ல பஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு, இது 10 மீட்டர்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, ஸோ இட் இஸ் 10 மீட்டர் per செகண்ட், சாரி 70 மீட்டர் per செகண்ட். 60 plus 10 70 60 plus 10 70 மீட்டர் per செகண்ட், பிகாஸ் ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுறாங்க. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் a with respect to c, c வந்து ரெஸ்ட்ல இருக்கு, ஜீரோ வெலாசிட்டி, அண்ட் a வந்து 10 மீட்டர் per செகண்ட்ல மூவ் ஆகுது, இந்த பஸ் 60 மீட்டர் per செகண்ட்ல மூவ் ஆகுது, ஸோ டோட்டல் 70 மீட்டர் per செகண்ட் தான் a ஓட velocity with respect to c. Same thing, what about velocity of a with respect to b? Velocity of a with respect to b. Velocity of a with respect to b. Correct. 70 is wrong. It is 10. It is 10. See, ரொம்ப ஆப்வியஸ். நீங்க பாருங்க, b வந்து ஆல்ரெடி 60 மீட்டர் per செகண்ட், அதாவது நான் இந்த பஸ் எடுத்துக்கிட்டேன், b ஆல்ரெடி 60ல மூவ் ஆயிட்டு இருக்காரு, c ஓவராலா பாத்தீங்கன்னா a ஓவராலா பாத்தீங்கன்னா 70ல மூவ் ஆகுறாரு, பட் ஆல்ரெடி b 60ல தானே இருக்காரு, ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி வில் பி 10 மீட்டர் per செகண்ட். அதாவது a ஓட வெலாசிட்டி பஸ்ஸை பொறுத்து, ஓகே, a ஓட வெலாசிட்டி பஸ்ஸை பொறுத்து 10 மீட்டர் per செகண்ட் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ். அதாவது நம்ம ஒரு பாடியோட வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம், அந்த பாடியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சம் அதர் பாடி. ஓகே, ஸோ இனிஷியலா நான் ஏவோட வெலாசிட்டியை கிரவுண்டை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது எனக்கு 70 கிடைச்சது, பட் அட் த சேம் டைம் ஏவோட வெலாசிட்டி நான் பியை பொறுத்து கண்டுபிடிச்சேன்னா இட் இஸ் 10 ஒன்லி, பிகாஸ் பியும் 60ல மூவ் ஆயிட்டு இருக்காரு, ஏ வந்து 60 plus 10, ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி 10. ஓகே, ஐ ஹோப் யூ காட் இட். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். ஓகே, எனி டவுட்ஸ்? ரிலேட்டிவ் பேசிக் நான் ரொம்ப டீட்டெயிலாக போல, ஓகே, பிகாஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், நான் அதை டெமோ செஷன்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் லெக்சர்ஸ்ல இது எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்க அதை ஒரி பண்ண வேணாம், ரைட்? அதாவது பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சுல, வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி, எப்படி ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேசிக்காக கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பாடியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு இன்னொரு பாடியோட வெலாசிட்டி, ஓகே, அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. எஸ், ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃப்ளூயிட் வந்து சாலிட் மேல ஃப்ளோ ஆகுது, ரைட்? ஸோ ஃப்ளூயிட் சாலிட் மேல ஃப்ளோ ஆகும்போது நான் சொன்ன மாதிரி நோ ஸ்லிப் கண்டிஷன், அதாவது இன்டர்ஃபேஸ்னா என்ன அர்த்தம், இந்த லைக் when the fluid and the solid was getting இந்த போர்ஷன், ஓகே, இந்த போர்ஷன், ஓகே, அந்த பாயிண்ட்ல இன்டர்ஃபேஸ்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும் அப்படின்றதான் கண்டிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட், இன்டர்ஃபேஸ்ல சாலிட் அண்ட் ஃப்ளூயிடுக்கான ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? யா, கமெண்ட் இட் ஆர் யூ கேன் ட்ரை டு அன்மியூட் அண்ட் ஆன்சர். அதாவது நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோன்னு சொன்னா என்ன மீனிங்? ரைட், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ சொன்னா என்ன மீனிங்? ஓகே, நான் இன்னொரு லைக் ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் மோர், லைக் இந்த எக்ஸாம்பிள் இருந்து கேட்கிறேன். வாட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு பஸ்? பஸ் பொறுத்து பியோட வெலாசிட்டி என்ன? பஸ் பொறுத்து பியோட வெலாசிட்டி என்ன? இந்த எக்ஸாம்பிள்ல பி வந்து he was sitting, b is a person who is sitting and bus is moving at 60 meter per second and b is sitting inside the bus. அப்ப velocity of b with respect to bus என்னது? Oh my god, Lakshmana Kumar, you are not understanding that core concept of relative velocity. See, பஸ்ஸுக்குள்ள தான் b இருக்காரு, ஓகே, b வந்து பஸ்ஸுக்குள்ள தான் இருக்காரு, அவர் சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, ரைட்? அண்ட் பஸ் வந்து 60 மீட்டர் per செகண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. கிரவுண்டை பொறுத்து நம்ம கன்சிடர் பண்ணோம், ஏன்னா கிரவுண்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, கிரவுண்டை பொறுத்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா பியும் சரி பஸ்ஸும் சரி ரெண்டுமே 60 மீட்டர் per செகண்ட்ல தான் மூவ் ஆகும். ஆனா இப்ப நான் என்ன கேட்கிறேன், பியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பஸ், ஓகே,
ஸோ பி வந்து பஸ்ஸுக்குள்ள தான் இருக்காரு. ஸோ பஸ்ஸை பொறுத்து நான் மெஷர் பண்ணும்போது வெலாசிட்டி 0. பஸ்ஸை பொறுத்து அவர் மூவ் ஆகல. பஸ்ஸை பொறுத்து பர்சன் பி வாஸ் சிம்பிளி சிட்டிங். பட் ஓவராலா கிரவுண்டை பொறுத்து, ஓகே, ஓவராலா கிரவுண்டை பொறுத்து பார்த்தோம்னா பியும் மூவ் ஆகுறாரு, பஸ்ஸும் மூவ் ஆகுது, போத் ஆர் மூவிங். பட் பஸ்ஸை பொறுத்து நான் பியோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் 0 ஒன்லி. பஸ்ஸுக்குள்ள அவர் மூவ் ஆகல, பஸ்ஸுக்குள்ள he was sitting simply, ரைட்? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0 ஆகுதுன்னா என்ன மீனிங்? பஸ்ஸும் சரி இந்த பர்சனும் சரி ரெண்டு பேருமே ஒரே வெலாசிட்டியில டிராவல் ஆகுறாங்க. பஸ்ஸோட வெலாசிட்டியும் 60, அந்த பர்சனோட வெலாசிட்டியும் 60, அதனால அவங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0. இந்த கேஸ்ல எடுத்துக்கோங்க, இந்த கேஸ்ல ஏயோட வெலாசிட்டி 70, பியோட வெலாசிட்டி 60, அதனால ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 10. ஓகே, ஐ ஹோப் யூ காட் இட், ரைட்? ஸோ நம்ம திரும்ப நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். ஓகே, சரி, நான் அகைன் சொன்ன மாதிரி இது நான் இன்னும் டீடைல்டா மெக்கானிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் தட் மச் டைம் டு எக்ஸ்பிளைன் இட் அகைன் ஹியர். ஸோ நான் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்தேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதாவது நோ ஸ்லிப் கண்டிஷன்னா 0 ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் ஃப்ளூயிட் அண்ட் சாலிட். ஓகே, ஃப்ளூயிடுக்கும் சாலிடுக்கும் 0 ரிலேட்டிவ் வெலாசிட்டி நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அட் தி இன்டர்ஃபேஸ். ஓகே, இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்ல 0 ரிலேட்டிவ் வெலாசிட்டி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். வாட் டஸ் இட் மீன் பை தட் 0 ரிலேட்டிவ் வெலாசிட்டினா? டூ டிஃபிகல்ட் டு ரீடா? ஓகே, okay, I will increase the size. I will increase the size. No relative velocity. Yeah, correct. See, you need to understand one thing. இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து like what is the meaning? Fluid oda velocity with respect to what is that? Solid oda velocity at the interface is 0. Okay, at the interface is 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளூயிடும் சாலிடும் சேம் வெலாசிட்டியில டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். That's it. That is what no slip condition is. Suppose fluid flow and stick over the solid. Yeah, that is correct. That's correct. See, suppose இந்த இடத்துல வந்து சாலிட் வந்து 0 வெலாசிட்டி, சாலிட் வந்து மூவ் ஆகல. அப்படின்னா fluid solid மேல, like the fluid which is present on the solid surface will have same velocity as that of solid, which means fluid will also have 0 velocity. Okay, we will consider one more condition. Suppose solid வந்து ஒரு 10 meter per second ல மூவ் ஆகுது, solid வந்து ஒரு 10 meter per second ல மூவ் ஆகுது. அப்படின்னா என்ன மீனிங்? solid 10 meter per second ல மூவ் ஆச்சு அப்படின்னாலும் இந்த fluid, okay, the fluid which is present at the interface, இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய fluid, okay, இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய fluidum same 10 meter per second ல மூவ் ஆகும். ஓகே, ஸோ நான் டிஃப்ரெண்ட் வேஸா நான் இந்த நோ ஸ்லிப் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ டீடைல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சாலிட் இருக்கு, ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஃப்ளூயிட் சர்ஃபேஸும், எல்லா ஃப்ளூயிட் பார்ட்டிகளும் சாலிட் சர்ஃபேஸ்ல அப்படியே ஒட்டிக்கும், இட் வில் ஸ்டிக். ஸோ இப்போ சாலிட் 0 வெலாசிட்டியில இருக்கு, சாலிட் வந்து 0 வெலாசிட்டியில இருக்கு அப்படின்னா ஃப்ளூயிடும் வந்து அப்படியே அதுல ஒட்டிட்டு 0 வெலாசிட்டி ஆயிடும். இப்ப solid மூவ் ஆகுது, okay, solid was moving with 10 meter per second, then fluid will also stick with that and it will move with 10 meter per second. ரொம்ப சிம்பிள், ரைட்? ஸோ சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா fluid போயிட்டு சாலிடோட சர்ஃபேஸ்ல ஸ்டிக் ஆயிடும். கொஞ்சம் டீடைல்டா ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா 0 ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரெண்டுத்துக்கும் நடுவுல ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0. ஓகே, எனி டவுட்ஸ்? நோ ஸ்லிப் கண்டிஷன், எனி டவுட்ஸ்? ஓகே, சூப்பர், ரைட். ஃபாண்ட் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன். பேசிக்கா வந்து லைவ் செஷன் மட்டும் தான் நம்ம பவர் பாயிண்ட்ல வாட் ஐ யூஸ் டு டூ, நான் லைவ் செஷன் மட்டும் தான் பவர் பாயிண்ட்ல வருவேன். ரெக்கார்டட் செஷன் எல்லாமே வந்து போர்டில் தான் இருக்கும், நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ there won't be a problem. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். ஸோ பிஃபோர் தட் I will do one thing. ஓகே, ஸோ நோ ஸ்லிப் கண்டிஷன் புரிஞ்சிருச்சு. ஸோ நோ ஸ்லிப் கண்டிஷனுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. I will explain that. So we'll consider it like this: solid surface.
Okay, solid surface, let us consider a solid surface. For example, let us consider solid surface zero velocity, அதாவது move ஆகல. Okay, it is not moving. Okay. And let me take fluid was flowing with some velocity u. Okay, so no slip condition படி இந்த fluid solid மேல flow ஆச்சு அப்படின்னா எல்லா fluid particlesமே ஓகே என்னென்ன fluid particlesலாம் இருக்கோ சாலிட் சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ்ல, அதாவது சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் சர்ஃபேஸோட இன்டர்ஃபேஸ்ல அந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகளோட வெலாசிட்டியும் சாலிடோட வெலாசிட்டியும் சேம் ஆயிடும். அதர் லைக் டு சே இட் வெரி சிம்பிளி, வெலாசிட்டி வந்து லைக் வாட் இஸ் தட், வெலாசிட்டி வந்து ஜீரோ ஆயிடும், ஸ்டிக் ஆயிடும். ஓகே ரைட். நவ் நெக்ஸ்ட் ரெண்டு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி கோஹெசிவ் ஃபோர்ஸஸ். ஓகே, கோஹெசிவ் ஃபோர்ஸஸ். வாட் இஸ் மீன் பை கோஹெசிவ் ஃபோர்ஸ்? கோஹெசிவ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு மாலிகுல்ஸ், அதாவது ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சி, இதை நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, இதை நம்ம சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா யூ கேன் கன்சிடர் இட் லைக் திஸ். ஒரு பர்சன், ஓகே, ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் பக்கத்துல இருக்காரு. ஓகே, ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் பக்கத்துல இருக்காரு. ரைட். இவரோட கையையும் நம்ம we are tying. Okay, tying using some string. Okay, so ரெண்டு பேரோட கையையும் we are tying. Okay, நம்ம அதை டை பண்ணிட்டோம். ரைட். so which is nothing but coercive force. Okay, so இவரை நீங்க ஒரு பார்ட்டிகலாவும் நீங்க ஒரு பார்ட்டிகலாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவுல அவங்க ரெண்டு பேரோட கையை நான் டை பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒருத்தர் மூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் இன்னொருத்தர் வந்து he will pull him back, அதாவது இன்னொருத்தர் he will be pulling back, and இன்னொருத்தர் மூவ் பண்ண ட்ரை பண்ணா again he will be pulling back. ஸோ இவர் இந்த சைடு மூவ் பண்ண ட்ரை பண்ணா இவர் வந்து இவரை பிடிச்சி திரும்ப பேக் சைடு இழுப்பாரு. சிமிலர்லி வைஸ் வர்சா. ஓகே, ஸோ தட் இஸ் லைக் பேஸ் ஐடியா. எஸ் பிட்வீன் த சேம் மாலிகுல். கரெக்ட், பிட்வீன் த சேம் மாலிகுல். பட் நான் தான் இன்னும் கொஞ்சம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ரைட். ஸோ கோஹெசிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்றது ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம இன்னும் ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் சாலிட் அண்ட் சாலிட் இருக்கும். ஓகே, ஆர் எல்ஸ் பிட்வீன் லிக்விட் அண்ட் லிக்விட், ஆர் எல்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் கேஸ். அதாவது சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ நான் இங்க ரெண்டு பேர் சொன்னேன் பாத்தீங்களா. ஸோ இவரும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் மாலிகுலா இருக்கணும், இவரும் லிக்விட் மாலிகுலா இருக்கணும். ஸோ ரெண்டு லிக்விட் மாலிகுலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆர் ரெண்டு சாலிட் மாலிகுலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆர் ரெண்டு கேசஸ் மாலிகுலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து கோஹெசிவ் ஃபோர்ஸஸ். ஓகே, இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் சேம் டைப் ஆஃப் மாலிகுல். ஓகே, ஸோ தட் இஸ் கோஹெசிவ் ஃபோர்ஸ். There is one more, adhesive force, but in the explanation அது தேவையில்லை. So let us proceed with the help of coercive force alone. Okay, so நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு சேம் மாலிகுலா இருந்தாலும் அந்த ரெண்டு மாலிகுலுக்கு நடுவுல கோஹெசிவ் ஃபோர்ஸ் இருக்க போகுது, அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்க போகுது. லெட் அஸ் கன்சிடர் திஸ். சி, ஒரே ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த மாலிகுல் வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. ரைட். இந்த மாலிகுல் வந்து இட் காட் ஸ்டிக் வித் த சாலிட் சர்ஃபேஸ். நான் இன்னொரு மாலிகுல் பக்கத்துல இருக்கக்கூடிய மாலிகுல், இன்னொரு மாலிகுல் பக்கத்துல இருக்கக்கூடியது, இன்னொரு மாலிகுல் பக்கத்துல இருக்கக்கூடியது, இன்னொரு மாலிகுல் பக்கத்துல இருக்கக்கூடியது, இன்னொரு மாலிகுல். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இது வந்து நம்ம ஜூம் பண்ணி நான் எழுதுறேன். ஓகே ரைட், ஐ எம் எக்ஸாஜரேட்டிங் திஸ். மாலிகுல்ஸ் கண்ணுக்கே தெரியாது, எவ்ரி ஒன் நோஸ் தட். ஸோ நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணி எழுதிருக்கேன். ரைட். ஸோ இப்போ இந்த மாலிகுல் டைரக்டா சாலிட் சர்ஃபேஸ்ல ஸ்டிக் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் நோ ஸ்லிப் கண்டிஷன், நோ டவுட் அபவுட் இட். இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா மாலிகுல்ஸ்க்கு நடுவுலையுமே கோஹெசிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. கரெக்டா? எல்லா மாலிகுலுக்கு நடுவுலுமே கோஹெசிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மாலிகுல் ஏற்கனவே லைக் அன்டில் இந்த சாலிட் சர்ஃபேஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா மாலிகுலுமே என்ன பண்ணிட்டு இருக்கு? தே ஆர் டிராவலிங் வித் தி சேம் வெலாசிட்டி. எல்லா மாலிகுலுமே ஒரே வெலாசிட்டியில டிராவல் ஆகுது. ரைட். எல்லா மாலிகுலும் ஒரே வெலாசிட்டியில டிராவல் ஆகுது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எல்லா மாலிகுலும் ஒரே வெலாசிட்டியில டிராவல் ஆகும்போது திடீர்னு ஒரு மாலிகுல் மட்டும், இது நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நான் இந்த எக்ஸாம்பிள் தான். எல்லா மாலிகுலுமே கையை பிடிச்சிருக்காங்க. ஓகே, கையை பிடிச்சிருக்காங்க. ஓகே, they are holding the hands and then they are traveling with the same velocity. ஓகே, பட் சடனா ஒரே ஒரு மாலிகுல், அதாவது சடனா ஒரே ஒரு பர்சன் மட்டும் டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டாரு. வெலாசிட்டி ஜீரோ ஆயிடுச்சு. டக்குன்னு he is not moving. ஓகே,
Why he is not moving? Because of in the no slip condition, solid liquid interface vandanaala no slip condition he is not moving. So now what will happen? ஒருத்தர் சடனா ஜீரோ வெலாசிட்டிக்கு வந்துட்டாரு, சடனா he is not moving. All the other molecules will try to move with the same velocity. Okay, will try to move with the same velocity. Yeah, what will happen? எல்லாருமே கை பிடிச்சிட்டு இருக்காங்க, ரைட்? எல்லாருமே கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. So எல்லாரும் வந்து like except one molecule, all the other molecules are trying to move the same velocity. Since நான் கையை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றனால கண்டிப்பா என்னால சேம் வெலாசிட்டியை வச்சு மூவ் பண்ண முடியாது. That's very obvious. For example, இந்த molecule 2, 3, 4, 5, 6. Okay, so இந்த செகண்ட் molecule first moleculeோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு, டைரக்டா coercive forces ஆல கனெக்ட் ஆயிருக்கு. So second molecule என்ன ஆகும்? It will try to move with the same velocity, but அதால மூவ் ஆக முடியாது because கனெக்ட் ஆயிருக்கனால it will move, but it will move with a velocity less than that of initial velocity. So initially ஒரு velocity இருந்திருக்கும். நான் திரும்ப இங்க I will draw it again one more time. Just 1 second. So இதனோட இனிஷியல் பார்ட்டிகல்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜீரோ வெலாசிட்டி ஆயிடுச்சு, வெலாசிட்டி வந்து ஜீரோ. ஓகே, velocity was 0. So one more particle, the particle which is very near to in the velocity, it is moving. Okay, அதாவது இந்த particle மூவ் ஆகுது, பட் ஆனா சேம் வெலாசிட்டி, அதாவது இனிஷியலா வந்த வெலாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, u, இனிஷியலா வந்த u வெலாசிட்டியோட அதால மூவ் பண்ண முடியல because directly it was in contact. அந்த coercive forces ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கனால சேம் வெலாசிட்டி மூவ் ஆக முடியாது. It is moving with some velocity, we will take it as v1, and that v1 is surely going to be less than that of the initial velocity. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டியோட அது கம்மியா தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரைட்? ஸோ ஒன்னு வந்து ஜீரோ வெலாசிட்டி ஆனனால இன்னொரு பார்ட்டிகளோட வெலாசிட்டி with the same velocity it cannot travel. Now consider the third particle. What will happen to third particle? I have a question. Will that third particle move with the same velocity? I have taken it as v1, right? So v1 with v1 velocity in the third particle move ஆகுமா, இல்லனா u velocity move, like with a velocity u will it move, or will it be different velocity? What will happen to third particle? Try to answer it. என்னோட क्वेश्चन நான் திரும்ப கேக்குறேன். third particle v1 velocity ல மூவ் ஆகுமா, இல்ல u with u velocity மூவ் ஆகுமா, இல்ல வேற ஏதாவது velocity ல மூவ் ஆகுமா? அப்படி வேற ஏதாவது velocityனா எவ்வளவு இருக்கும் approximately? v2. Okay, v2, like will v2 be greater than v1, or will v2 be less than v1, or will v2 be equal to u? Okay, so v2 தான். Let us consider particle 3 வந்து v2. Yes, it is greater than v1. So it will be moving with some other velocity which is going to be greater than v1. Reason என்ன? It's very obvious, right? Like ஒரு person இருக்காரு, அந்த பர்சனை வந்து நான் இன்னொரு பர்சனோட டைப் பண்ணிருக்கேன். இவர் சடனா ஜீரோ வெலாசிட்டி போயிட்டாருன்னா, டைப் பண்ணிருந்தேன்னா அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போவாரு, ரைட்? அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவாரு, ரைட்? அண்ட் இன்னொருத்தரோட நான் டைப் பண்ணிருக்கேன், அவர் இன்னும் கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணுவாரு. ஓகே, அவர் இன்னும் கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணுவார். அண்ட் இன்னொருத்தரோட டைப் பண்ணிருக்கேன், அவர் இன்னும் கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணுவார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ல, அதாவது ஒய் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலி ஜீரோல இருந்து அப்படியே வெலாசிட்டி கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, v2 அப்படின்னா ஃபோர்த் பார்ட்டிகளோட வெலாசிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஃபிஃப்த் பார்ட்டிகளோட வெலாசிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அட் சம் பாயிண்ட். ஓகே, அதாவது அந்த சாலிட் ஃப்ளூயிட் இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பொசிஷன்ல, ஓகே, சாலிட் ஃப்ளூயிட் இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பொசிஷன்ல velocity will be equal to the initial velocity. இந்த initial velocity என்னன்னா ஃப்ரீ ஸ்ட்ரீம் velocity அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ரீ ஸ்ட்ரீம் velocity. ஸோ இந்த velocity ஃப்ரீ ஸ்ட்ரீம் velocity ரீச் ஆயிடும் ஒரு பாயிண்ட்ல at some distance. Okay, we will take the distance to be h. So at some distance h from the solid surface, it is reaching the same velocity, same free stream velocity u. And இந்த டிஸ்டன்ஸுக்கு மேல, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஹெச்சுக்கு மேல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் the fluid will travel with the same velocity u only. Any doubts until now? So இதுல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம்?
we are able to get, there is a development of velocity profile. You could see that, right? Initially inga velocity 0 and y, idu நம்ம வந்து y ன்னு எடுத்துக்கலாம். Okay, y ன்னு எடுத்துக்கலாம். So y வந்து increase ஆக velocity increase ஆயிட்டே இருக்கு. And at one point y வந்து equal to h அப்படின்னும்போது, like y is equal to h அப்படின்னும்போது velocity is becoming I'm sorry, y is equal to h அப்படின்னும்போது velocity is becoming free stream velocity. Okay, so there is a development of velocity gradient. Okay, any doubts until this? Yeah, velocity gradient வந்து develop ஆகுது. And once after this, அதாவது இந்த h பாயிண்ட்க்கு அப்புறமா எல்லா வெலாசிட்டியுமே சேமா தான் இருக்கும். Any doubts? Right, நீங்க now you might ask me one question, sir. நீங்க ஏன் சம்பந்தமே இல்லாம ஏதோ velocity gradient, cohesion அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? v1 is greater than v. Is it correct, sir? v2 greater than v1. Which v? Like v1 is greater than v. நீங்க கேக்குறது வந்து எந்த v ன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து நான் v, நீங்க கேபிட்டல் v மென்ஷன் பண்றது வந்து ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டியா? கேபிட்டல் v அப்படின்னு மென்ஷன் பண்றது ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டியா மென்ஷன் பண்றீங்க? ஓ, ஸ்டிக்டு பார்ட்டிகல். கண்டிப்பா ஷியோர் தட் இஸ் ஃபார் ஷியோர். சி, அதுதான் ஆகுது ஆக்சுவலி. இங்க வந்து ஸ்டிக்டு பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து 0. v1 ஓட வெலாசிட்டி கண்டிப்பா ஸ்டிக்டு பார்ட்டிகல் வெலாசிட்டியோட அதிகமா தான் இருக்கும். v2 வந்து v1 ஓட அதிகமா இருக்கும். v3 v2 ஓட, v4 v3 ஓட, ஃபைனலா ஒரு பாயிண்ட்ல வெலாசிட்டி ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டியாவே ஆயிடும். தட் இஸ் தி மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் என்ன சார் சம்பந்தமே இல்லாம வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட், கோஷன், நோ ஸ்லிப் கண்டிஷன் அது இதுன்னு எடுத்துட்டு இருக்கீங்க, இந்த டாபிக்கோட பேர் விஸ்காசிட்டி ஆச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம். தட் இஸ் ட்ரூ. ஓகே, இப்பதான் நம்ம ஹீரோ விஸ்காசிட்டி என்டர் ஆகுறாரு. இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா விஸ்காசிட்டி நத்திங். சொல்றேன், லிசன். இப்போ நம்ம ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் தான் எடுத்தோம், ரைட்? ஒரே ஒரு செக்ஷன் எடுத்து அந்த ஒரே ஒரு செக்ஷன் at some arbitrary distance xல ஒரே ஒரு செக்ஷன் எடுத்து we analyzed it, velocity gradient ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஒரு what is that, the point to note என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளூயிட் பார்ட்டிகல் எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதாவது இந்த லேயர், ஓகே, நீங்க இந்த லேயர் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேயர் ஃபுல்லாவே ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ், லைக் ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இருக்கும். அதே மாதிரி இந்த லேயர் ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இருக்கும், ரைட்? அதே மாதிரி இங்க ஒரு லேயர் இருக்கும், இங்க ஒரு லேயர் இருக்கும், இங்க ஒரு லேயர் இருக்கும். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணது ஒரே ஒரு செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸோட ஃபார்மேஷன் ஆஃப் வெலாசிட்டி கிரேடியன்ட். பட் அந்த ஒரு லைக் எப்படி சொல்றது, நம்ம ஒரு லேயரா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லேயரா எடுத்து பார்த்தோம்னா அங்க நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்ல, லைக் நான் திரும்ப வேற ஒரு செக்ஷன் எடுக்கிறேன், இங்க ஒரு செக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க ஒரு செக்ஷன் எடுத்தா இங்க ஒரு வெலாசிட்டி கிரேடியன்ட் இருக்கும், ரைட்? ஸோ நான் ஒரு செக்ஷன் எடுக்க எனக்கு வேற வெலாசிட்டி கிரேடியன்ட் கிடைச்சிட்டே இருக்கும். Now listen, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? நம்ம இப்படி அசியூம் பண்ணிப்போம், ரைட்? யூ அசியூம் திஸ். இது வந்து ஒரு, ஐ ஹோப் இட் இஸ் விசிபிள், செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வில் கன்சிடர் தட் திஸ் இஸ், இது வந்து ஒரு லேயர். ஓகே, ஒரு லேயர் அப்படின்றது நான் எதை மென்ஷன் பண்றேன்னா, வெயிட் அ மொமெண்ட். let us consider இது என்னோட ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே, இது என்னோட ஃபர்ஸ்ட் லேயர். லிசன், இது என்னோட செகண்ட் லேயர். ஓகே, ஸோ இதை நான் ஒரு லேயரா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஐ வில் கன்சிடர் திஸ் இஸ் மை அனதர் லேயர். ஓகே, ரெண்டு லேயர். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் விசிபிள். ஓகே, இட்ஸ் நாட் விசிபிள். அப்ராக்சிமேட்லி இட் இஸ் விசிபிள், ரைட்? ஆர் எல்ஸ் ஓகே, அப்ராக்சிமேட்டா அது தெரியுதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் தேர் இஸ் இட் இஸ் கெட்டிங் பிளர்ட் அ லிட்டில். ஓகே, ரைட். ஸோ இது ஒரு லேயரு, இதுக்கு மேல இன்னொரு லேயர் இருக்கு, இதுக்கு மேல இன்னொரு லேயர் இருக்கு, ரெண்டு லேயர் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம லேயர் 1 எடுத்துக்கலாம். இது வந்து லேயர் 1, இது வந்து லேயர் 2. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 லேயர்ஸ். ஸோ இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். அண்ட் நவ் சே என்ன ஆகும், இந்த லேயர்ல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இந்த லேயர்ல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் எனஃப். நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ நவ் லிசன். நீங்க இந்த லேயர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதோட வெலாசிட்டி v1. ஓகே, அதோட வெலாசிட்டி v1. ஒரு கம்ப்ளீட் லேயர்
velocity v1 ல travel ஆகுது. இன்னொரு complete layer velocity v2 ல travel ஆகுது and we know v2 is greater than v1. Okay. What is the chat? Visible, sir. Okay, visible. Okay, we know v2 is greater than v1. So என்ன ஆகும்? v2, like consider this. v2 is trying to move faster. Okay, v2 is trying to move faster. v1 is trying to move, but it is moving slower. So என்ன ஆகும்? இந்த ரெண்டு லேயருக்கு நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். கரெக்டா? So v2 will try to move faster. v1 will be moving slower. Obviously, velocity கம்மி அப்படின்றனால. So layer 1 வந்து ஸ்லோவா மூவ் ஆகும். லேயர் 2 வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும். So layer 2 will be moving faster, layer 1 will be moving slower. So இந்த ரெண்டு லேயர் இருக்கும். ஒரு லேயர் ஃபாஸ்டாவும் ஒரு லேயர் ஸ்லோவா மூவ் ஆனா என்ன ஆகும்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், ரைட்? ஒரு லேயர் வந்து இன்னொரு லேயர் ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ஹீரோ விஸ்காசிட்டி. ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ ஃப்ளூயிட் லேயர்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ ஃப்ளூயிட் லேயர்ஸ், தட் இஸ் விஸ்காசிட்டி. ஸோ ரெண்டு சாலிட் சர்ஃபேசஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வாட்? friction, right? That's what we already learned. ரெண்டு சாலிட் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் friction. ஃப்ளூயிடுக்கும் சாலிடுக்கும் நடுவுல இருக்கிறது drag force, and drag force is something which is due to viscosity. Viscosity இல்லனா drag force ஜெனரேட் ஆகாது. அதை பத்தி நம்ம டீடைல்டா பவுண்டரி லேயர்ல படிக்கலாம். அண்ட் தேர்டா நம்ம லேர்ன் பண்ணது என்ன? ரெண்டு ஃப்ளூயிட் சர்ஃபேஸ் அண்ட் ரெண்டு ஃப்ளூயிட் சர்ஃபேஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து விஸ்காசிட்டி. ஓகே, எனி டவுட்ஸ்? ரைட், லைக் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக விஸ்காசிட்டி? லைக் ஃபைன், விஸ்காசிட்டினா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா ஏன் சார் விஸ்காசிட்டி, லைக் இந்த ப்ராப்பர்ட்டி நான் டிஃபைன் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா வந்து, ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள். ஐ ஷுட் ஹவ் செட் திஸ் பிஃபோர் பட் ஐ ஃபர்காட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஆயில் அண்ட் ஐ வில் டேக் வாட்டர். ஓகே, ஆயில் அண்ட் வாட்டர். ஸோ ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆயில் நான் மேலையும், ஒரு பிஞ்ச் ஆஃப் வாட்டர் நான் இங்கே வைக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆயில் இங்கே, ஒரு பிஞ்ச் ஆஃப் வாட்டர் இங்கே. ஸோ ரெண்டும் நான் ஒரே டைம்ல, லைக் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆயில், லைக் ஒரு டிராப் ஆஃப் ஆயில், ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் நான் அதை வச்சுட்டு ரிமூவ் பண்றேன் அப்படின்னா எது, லைக் வெதர் ஆயில் வில் ரீச் த பாட்டம் ஃபர்ஸ்ட் ஆர் வாட்டர் வில் ரீச் த பாட்டம் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்லாண்டிங்கான ஒரு பிளேட்ல ஆயில் அண்ட் வாட்டர் வைக்கிறேன். நான் இப்படி வச்சேன் அப்படின்னா வந்து எது வந்து பாட்டம் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும்? ஆயில் ரீச் ஆகுமா, வாட்டர் ரீச் ஆகுமா? வாட்டர் ரீச் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி. பட் ஆனா நீங்க இது ரெண்டுத்தோட டென்சிட்டி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்தோட டென்சிட்டி எடுத்து நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? வாட்டரோட டென்சிட்டி 1000, ஆயிலோட டென்சிட்டி லைக் 850, 900. ஸோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது, ஆல்மோஸ்ட் வந்து சேம். லைக் ஆயிலோட டென்சிட்டி சரி, நீங்க மேபி நீங்க ஆயில் வந்து ரொம்ப திக்கா இருக்கே சார், எப்படி சார் டென்சிட்டினா, இட் இஸ் சேம். ஓகே, டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் சேம்னா எக்ஸாக்டா சேம் இல்ல, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் சேம். யூ கன்சிடர் இன் தட் வே. ஆல்மோஸ்ட் சேம், சம் டிஃபரன்ஸ் 100, 150 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம், டென்சிட்டி ரெண்டுமே சேம். தென் ஒய் இந்த டிஃபரன்ஸ் இன் ப்ராப்பர்ட்டி வருது? ஒரு ஃப்ளூயிட் நான் எடுக்கிறேன், ஆயில் எடுக்கிறேன், வாட்டர் எடுக்கிறேன், ரெண்டுத்தோட டென்சிட்டி வந்து ஆல்மோஸ்ட் சேம். ஆனா நான் அந்த ரெண்டுத்தையும் எடுத்து ஃப்ளோ ஆக விட்டேன்னா, ரெண்டுத்தையும் ஃப்ளோ பண்ண, லைக் when I allow it to flow, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்னால பார்க்க முடியுதே. காரணம் என்ன? That is because of internal resistance between the two layers. Okay, that is because of the internal, between the molecules, or I can say it is between the two layers of the fluid, viscosity. Okay, so என்னதான் density almost same இருந்தாலும் ஒரு fluid flow ஆகும்போது, very important, when the fluid flowing, the property which is going to decide is the viscosity. And viscosity is a flow property. நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, லேட்டர் பார்ட் ஆஃப் த ஸ்டேஜ்ல நிறைய ஃபேக்டர் இருக்கு, இது மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. ஸோ விஸ்காசிட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் எப்போ வரும்? when the fluid flows. ஸோ ஃப்ளூயிட் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும்போது, ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது விஸ்காசிட்டியோட சிக்னிஃபிகன்ஸே இருக்காது. விஸ்காசிட்டி இருக்கும், எல்லா விஸ்காசிட்டி ஃபார் ஆல் ரியல் ஃப்ளூயிட் விஸ்காசிட்டி இஸ் தேர், பட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் கம்மி. தட் இஸ் வாட் that is what I was supposed to say. Okay, so I hope viscosity பத்தி ரொம்ப டீடைலாவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ நான் சொன்ன எல்லாமே வந்து I have given you as a statement. நீங்க ஜஸ்ட் அதை go through பண்ணுங்க. I will give you some time, some 30 seconds to 40 seconds. Just go through it. Whatever I said, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் வந்து ஸ்டேட்மெண்டா இருக்கும்.
அண்ட் இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். ஷால் வி ப்ரொசீட்? சரி, நான் இன்னொரு 15 minutes எடுத்துக்கிறேன், ரைட்? பிகாஸ் ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு. ஸோ ஐ வில் டேக் another 15 minutes. ஜஸ்ட் நான் அந்த விஸ்காசிட்டியோட இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டியோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஹாவ் பிளான்ட் சம்திங் மோர், பட் ஆப்வியஸ்லி ஐ won't able to go until that. பட் நான் சொன்ன மாதிரி ஐ வில் ப்ரொசீட் until நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகே. ஸோ நான் இந்த 3 பாயிண்ட் தான் நான் ஃபார் த பாஸ்ட் half an hour எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் டு யூ. பட் நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இதை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த பாயிண்ட்டை கோத்ரூ பண்ணீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் தான். பட் அதுக்கு பின்னாடி நிறைய டீடைல்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். அந்த டீடைல்ஸ்லாம் நம்மளுக்கு ஆஸ் வி ப்ரொசீட். நான் இப்போ பண்ண ஒரு half an hour எக்ஸ்பிளனேஷன் தான் பவுண்டரி லேயர் க்ரோத்துக்கே வந்து ஹெல்ப் பண்ண போகுது. பவுண்டரி லேயரோட க்ரோத் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றதே வந்து நான் கம்ப்ளீட்டா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த half an hour எக்ஸ்பிளனேஷன் தான், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். நீங்க ஒன்ஸ் இஃப் யூ ஏபிள் டு லேர்ன் த பேசிக்ஸ் ப்ராப்பர்லி, அட்வான்ஸ் டாபிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ரைட், ப்ரொசீட். ரைட், ஸோ இது நம்ம ஆல்ரெடி நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எவ்ரிதிங். ஓகே, இந்த வெலாசிட்டி ப்ரொஃபைல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல வந்து இட் இஸ் லைக் லிட்டில் பிட் மேத்தமேட்டிக்கல் ஒன்லி. கான்செப்சுவலா வந்து ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐ எம் டேக்கிங் எ வெலாசிட்டி ப்ரொஃபைல். ஏதோ ஒரு செக்ஷன்ல வெலாசிட்டி ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். அந்த வெலாசிட்டி ப்ரொஃபைல்ல ஒரு ஸ்மால் டிஒய், ஓகே, ஒரு ஸ்மால் திக்னஸ் நான் டிஒய் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்மால் திக்னஸ் டிஒய்க்கு லைக் இந்த வாட் இஸ் தட் வெலாசிட்டி ஆஃப் திஸ் பார்ட்டிகல். ஓகே, இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டியை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு பார்ட்டிகல், ஓகே, மேல இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட வெலாசிட்டியை நான் யூ பிளஸ் டியூன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் எரேஸ் இட் பிகாஸ் எனிவேஸ் ஏற்கனவே ஏரோ மார்க் இருக்கு, ரைட்? ஸோ கீழே இருக்க பார்ட்டிகளோட வெலாசிட்டி யூ ஆகும், மேல இருக்க பார்ட்டிகளோட வெலாசிட்டி யூ பிளஸ் டியூ. யூ மைட் ஆஸ்க் மீ சார் ஒய் யூ பிளஸ் டியூ? பிகாஸ் இட்ஸ் a ஸ்மால் டிஸ்டன்ஸ். டிஒய் அப்படின்றது ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ டியூ அப்படியும், அதாவது சேஞ்ச் வெலாசிட்டி சேஞ்ச் ஆக போறதும் வந்து ரொம்ப சின்ன சேஞ்ச் தான் இருக்க போகுது. ஸோ அதனாலதான் அந்த சின்ன சேஞ்சை வந்து நான் டியூன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? நவ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் அலோன். அதாவது இந்த பார்ட்டிகல் இருக்கு பாத்தீங்களா, நான் இப்ப ஹைலைட் பண்ணியிருந்தேன்ல. ஸோ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை மட்டும் நான் இங்க எடுத்துட்டு போயிட்டு செப்பரேட்டா வரையறேன். Okay, that's what I'm doing. Now you might have a doubt, sir, why? இங்க பாத்தீங்கன்னா வந்து கர்வா தானே இருக்கு, வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து கர்வா தானே இருக்கு. ஆனா நீங்க இந்த பார்ட் எடுத்து வரையும் போது ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கீங்க? why not curve? கண்டிப்பா ஐ ஹோப் அந்த டவுட் வரும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இந்த லைன் தான் வந்து இது, ஓகே, அண்ட் இந்த டாப் லைன் தான் வந்து இந்த லைன், ஓகே, அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் டிஒய், ஓகே. அண்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டியா ரெப்ரசென்ட் பண்ணாம டிஸ்டன்ஸா ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஓகே, வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஃபார் அ ஸ்மால் டைம் டிடி, ஓகே, ஃபார் அ ஸ்மால் டைம் டிடி டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அந்த வெலாசிட்டியோட நான் அந்த டைமை மல்டிப்ளை பண்ணேன்னா, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம். இது ரொம்ப பேசிக் ஐடியா தான், கரெக்டா? ஸோ இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி நம்மளுக்கு யூன்னு தெரியும். ஸோ யூவோட நான் டிடி மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். அண்ட் இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி எனக்கு யூ பிளஸ் டியூன்னு தெரியும். ஸோ யூ பிளஸ் டியூவோட நான் டிடியை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும், ரைட்? ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த பாயிண்ட் லைக் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் என்னோட டிஸ்டன்ஸ் யூ இன்டூ டிடின்னு தெரியும். ஸோ அதனால இந்த டிஸ்டன்ஸும், ஓகே, இந்த டிஸ்டன்ஸும் யூ டிடியா தான் இருக்கணும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? யூ பிளஸ் டியூ இன்டூ டிடி மைனஸ் யூடிடி, ரைட்? இந்த ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்து டியூடிடி. ஸோ இந்த பேசிக் டெரிவேஷன்ல எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் பேசிக் டெரிவேஷன் தான், ரொம்ப டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், சார் ஏன் இங்க ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்திருக்கீங்க, ஏன் கர்வ்டா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ரீசன் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? ரொம்ப குட்டி, ரைட்? டியூ ரொம்ப 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 ஸ்மால் டிஸ்டன்ஸ். லெட் அஸ் கன்சிடர் திஸ். ஒரு கர்வ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு கர்வ் லைக் ஏதோ ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த லைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய கர்வ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கர்வ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கர்வ், ஓகே, இந்த கர்வ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தானே, ரைட்? ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். இது it's almost a straight line only.
ஸோ நான் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த டிஸ்டன்ஸை சின்னதாக்கணும், ஓகே, இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை நான் குட்டி ஆக்கணும், இந்த கர்வ் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடும். ஸோ இந்த டியூ அப்படின்றது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ். ஸோ அதனால இந்த கர்வ், ஓகே, இந்த கர்வ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ ஸ்ட்ரெயிட் லைன். எனி டவுட்ஸ்? ஸோ அதனால தான் நான் இதை கர்வா எடுக்காம ஸ்ட்ரெயிட் லைனா எடுத்திருக்கேன். கர்வா எடுக்காம ஸ்ட்ரெயிட் லைனா எடுத்திருக்கேன். ஓகே, ரைட். நவ் இந்த ஆங்கிள் வந்து நான் டிடி தான் எடுத்தேன். தட் இஸ் த ஆங்கிள். அதாவது இனிஷியலா வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்தது, இப்போ லைக் இட் காட் டில்டட், ரைட்? அந்த ஆங்கிள் நான் ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நவ் டேக் திஸ் ட்ரையாங்கிள் அலோன். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துட்டு tan d theta. ஸோ tan d theta is what? Opposite du dt and adjacent dy. So opposite by adjacent, du dt by dy. See again, what is that? Basic of mathematics தான். Theta வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு. If it is very very small, then there are three things which we can do. என்ன அப்படின்னா, tan theta will be approximately equal to theta, sin theta will be approximately equal to theta, cos theta will be approximately equal to 1. இது வந்து ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீட்டா வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னா tan தீட்டாவை நான் தீட்டானே எடுத்துக்கலாம், sin தீட்டாவை நான் தீட்டானே எடுத்துக்கலாம், cos தீட்டாவை வந்து நான் 1 கன்சிடர் பண்ணணும். ஓகே, இட் இஸ் a ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன். ஸோ சின்ஸ் d தீட்டா ரொம்ப சின்னது, பிகாஸ் ஆல்ரெடி dy ரொம்ப ஸ்மால், ஸோ அப்போ இந்த டில்ட்டும் ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும். ஸோ d தீட்டா ரொம்ப ஸ்மால் அப்படின்றனால tan d theta can be written as d theta. Okay, so now just do the rearrangement. நான் rearrangement பண்ணேன் அப்படின்னா இந்த dt இந்த சைடு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா d theta by dt is equal to du by dy. See, mostly இந்த explanation தேவைப்பட்டிருக்காது, பட் I just need to ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருந்தேன். பட் நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபேக்டர் என்ன அப்படின்னா வந்து velocity profile அப்படின்றது பார்த்தோம். ஸோ அந்த velocity profile இருந்து சேஞ்ச் இன் velocity வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸை பொறுத்து, அதாவது XYZ, ஓகே, ஸ்பேஸை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா I will call it as gradient. டைமை பொறுத்து ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரேட். டைமை பொறுத்து ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா ரேட். நவ் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? du by dy which is velocity gradient, d theta by dt என்னது? Change in the angle with respect to time. Angle na, it's like what is happening actually? It's getting tilted, right? It's getting tilted. அதாவது it is getting deforming. Okay, angular deformation. So the angular deformation, that is change in angular deformation with respect to time. So change in angular deformation with respect to time is nothing but rate of angular deformation. So time பொறுத்தனா rate ன்னு சொல்லியிருந்தேன், ஸ்பேஸ் பொறுத்தனா gradient ன்னு சொல்லியிருந்தேன். So I have given you here. And in the derivation ல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்றோம்? The thing which you need to learn, அந்த ரெண்டும் சேம் அப்படின்றது தான். Rate of angular deformation or velocity gradient, இது ரெண்டும் சேம் அப்படின்றது தான் வந்து you are learning. Any doubts? It's an important learning. Note it down. Velocity gradient rate of angular deformation is same. Okay. Now coming to this point, Newton's law of viscosity. Actually, next slide la na explain பண்ணிருப்பேன். Yeah. So Newton's law of viscosity ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, shear stress which is like the rate of shear stress between, sorry, not of rate of shear stress between the two layers. Okay, ஒரு layer moving faster, ஒரு layer moving slower. So அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு shear stress develop ஆயிருக்கும், right? அந்த shear stress is proportional to rate of shear strain. See, ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல நீங்க இதை லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின். பட் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெயினும் சரி ஷியர் ஸ்ட்ரெயினும் சரி, we are focusing on strain alone. We are focusing on strain alone. பட் இங்க fluid mechanicsல angular deformation rate, ஓகே, நம்ம இந்த d theta by dt டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல சொல்லலாம். ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வே we can say it as angular deformation rate of angular deformation, or else rate of shear strain. So நம்ம like what is that, Hooke's law படி நம்ம லேர்ன் பண்ணது stress is proportional to strain within elastic limit of course, and shear stress is proportional to shear strain. But Newton's law of fluid ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, shear stress is proportional to rate of shear strain.
ஏன் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் சார்? why not tau is proportional to theta, why not tau is proportional to shear strain அப்படின்றதுக்கான ரீசன் வந்து நான் செப்பரேட்டான லெக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அகைன் அது ஒரு ½ an hour தேவைப்படும். ஸோ அதனால அதை நான் இங்க எடுத்துட்டு வரல. ஆனா இதுக்கான ரீசன் இருக்கு. why ரேட்டு, why I need to take rate, why can't I take only theta அப்படின்றதுக்கான ரீசன் இருக்கு. அந்த ரீசன் செப்பரேட்டான லெக்சர் ஐம் நாட் பிரிங்கிங் இன் திஸ் ஃப்ரீ செஷன். ஸோ இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது tau is proportional to d theta by dt, and அந்த proportionality sign ரிமூவ் பண்றதுக்காக நம்ம கொண்டு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் viscosity. I hope you remember this. Sigma is equal to E into epsilon, right? Compare it. Now compare it. What this E says, first of all, E என்னது? First of all, E na என்னது? Right. What is E? In strength of material, sigma is equal to E into epsilon. What is E? No, I'm not asking about epsilon. Sigma, sigma is equal to E into epsilon. Epsilon வந்து strain, sigma வந்து stress. நான் கேக்குறது E na என்னதுன்னு தான் கேக்குறேன். Young's modulus. So E வந்து Young's modulus. Yes, E is Young's modulus. Correct. So E வந்து Young's modulus. Correctா? அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த tau is equal to G into gamma. Okay, so G வந்து rigidity modulus. So first கேஸ்லயும் நம்ம இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல படிப்போம். ஓகே, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் கேஸ்லயும் நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிருக்கேன். செகண்ட் கேஸ்லயும் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஃப்ளூயிட்லயும் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். ரைட். அண்ட் நீங்க போயிட்டு ரிஜிடிட்டி மாடலஸ் ஆர் ஷியர் மாடலஸ் ரெண்டுமே சேம் தான். நீங்க போயிட்டு இந்த மூணுத்தையும் கொஞ்சம் லைக் ப்ராடா நீங்க மூணுத்தையும் பாத்தீங்க அப்படின்னா மூணுமே ஒரே மீனிங் தான் கொடுக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா will you able to believe? அதாவது யங்ஸ் மாடலஸும் சரி, ரிஜிடிட்டி மாடலஸும் சரி, விஸ்காசிட்டியும் சரி. ஓகே, let it be யங்ஸ் மாடலஸ், let it be rigidity modulus or shear modulus, or let it be viscosity. All three are giving you the same meaning. Will you able to believe it? But adan true. Okay, adan true. But ana scenario different scenarios, but மூணுமே ஒரே மீனிங் தான் கொடுக்குது. Let me explain. First viscosity பத்தி நம்ம இப்பதான் டீடைலா படிச்சோம். பட் நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் முதல்ல யங்ஸ் மாடுலஸ் சொல்லிடுறேன். யங்ஸ் மாடுலஸ்ல நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டு நார்மல் ஸ்ட்ரெயின். கரெக்டா? யங்ஸ் மாடுலஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் லீனியர் டிஃபர்மேஷன் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் லீனியர் ஸ்ட்ரெயின். அதாவது யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, இது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப அதிகமா இருந்தா லீனியர் ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. we will discuss it in detail in strength of materials. ஓகே, ஸோ யங்ஸ் மாடுலஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா what is that, ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ greater the யங்ஸ் மாடுலஸ், lesser will be the normal strain. Coming back, second, tau is equal to G into mu, G into gamma இருக்குல்ல, G into gamma. ரைட். ஸோ இங்க வந்து G வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? சேம் ரெசிஸ்டன்ஸ், பட் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ஆங்குலர் டிஃபர்மேஷன். ஸோ ஆங்குலர் டிஃபர்மேஷன் என்ன அர்த்தம்? ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ G ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா ஆங்குலர் டிஃபர்மேஷன் கம்மியா இருக்கும், ஆர் அதர் வேர்ட்ஸ் ஷியர் ஸ்ட்ரெயின் கம்மியா இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈயும் சரி ஜியும் சரி ரெண்டுமே ரிப்ரசென்டிங் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ரெண்டுமே ரிப்ரசென்டிங் ரெசிஸ்டன்ஸ் தான் இன் கேஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஃபர்ஸ்ட் E என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் நார்மல் டிஃபர்மேஷன், லீனியர் டிஃபர்மேஷன். G resistance against angular deformation. Now what about viscosity? What viscosity does? It is the internal resistance between two layers. So அந்த internal resistance அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? Angular deformation கம்மியா இருக்கும், right? That's what we seen. அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா ஷுவர்லி இந்த d theta கம்மியா இருக்கும். கரெக்டா? Angular deformation கம்மியா இருக்கும். So mu giving us the same thing தான், it is also resistance. So all three meaning same but different scenario. Mu viscosity பொறுத்த வரைக்கும் fluidலயும், E and G solidலயும், E வந்து linear deformation, G வந்து angular deformation. So ஆனா மூணுமே representing resistance against that particular motion. Right, any doubts? Yeah. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம லாஸ்ட்டாக டிரைவ் பண்ணோம் பார்த்தீங்களா, du by dy. அந்த du by dy-யும் d theta by dt-யும் ஈக்குவேட் பண்ணிட்டு, I'm sorry,
Yeah, அதை ஈக்குவேட் பண்ணிட்டு we can end. So இந்த ஈக்குவேஷன் நீங்க மோஸ்ட்லி புக்ல பார்த்திருப்பீங்க du by dy, பட் இந்த ஈக்குவேஷன் வரதுக்கான காரணம் இந்த ஈக்குவேஷன் tau is equal to mu into d theta by dt, and d theta by dt வந்து என்னது is equal to du by dy. Okay, right. So அதான் நான் viscosity different names இருக்கு, viscosity, coefficient of viscosity or absolute viscosity. அந்த viscosityக்கு different names, நீங்க இந்த எல்லா நேமே ஞாபகம் வச்சுக்கணும். Okay, all name needs to be remembered. Okay, so any doubts? So 12:15, I hope that will be enough, okay, for today's session. So balance topics kandipa nalla inni cover panna mudiyadhu, but we will discuss it like those who are registering for the full course, we will discuss it regarding that. Okay, so if there is any doubt you can ask me. And attend பண்ணிருக்க எல்லாருக்கும் ஈவினிங் ஒரு செஷன் இருக்கு. Okay, it will be a different faculty and it's a different session structures. Okay, so ஏதாவது டவுட் இருக்கா? No. Okay, right. Awesome lecture, sir. Thank you.